தேங்காய் வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்காக காய வச்சுருந்தோங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வெளில போயிட்டதுனால ஈவினிங் எடுத்து வைக்கல. இப்போ பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் சரி உள்ளே எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தா அழகி வந்து இவ்வளோ நேரம் அதை மோது பார்த்துட்டு இருந்தா. இப்போ நான் அதை எடுக்க வரேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. இப்போ இதை எடுக்கிறதுக்கு விடுவாளா என்னங்கிறது தெரியல. எடுத்து உள்ளே வச்சுருவோம். எப்படி வரா பாருங்க பாப்பா. நீ இவ்வளோ தேங்காய் நீ சாப்பிட்றதுக்கா? உன்னோடதா? அழகி எடுத்து வச்சிடலாம் உள்ள. சாப்பிட்றா அழகி பாப்பா. எடுத்து வச்சிருவோம் உள்ள. பயமா இருக்கு. ஒரு கடிக்கலனால வந்து மோதுனாவே வலிக்குது. கோவப்படுறா. அழகி எடுத்து வச்சிடலாமா? எடுத்து வச்சிடலாமா? இது எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியல. எடுத்து உள்ள வச்சிருவோம். கோவப்படக்கூடாது. இது எல்லாம் உன்னால சாப்பிட முடியாது. நீ ஒரு தேங்காய் எடுத்து சாப்பிட்டுக்க போதும். ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்ருக்கில்ல, அது போதும். உனக்கு செரிக்காது. இது முத்தின தேங்காய். என்ன காய் இது? புரியுதா? கோவப்படக்கூடாது. எடுத்து உள்ள வச்சிருவோம் நம்ம. கோவம் அப்படிதான் படுவியா? இன்னைக்கு நைட்டு சூப்பர் காமெடி அழகி. இன்னைக்கு காமெடி தான் அழகி கூட. உன்னை எப்படி சமாதானப்படுத்தி எப்படி எடுத்து வைக்க போறேன்னு தெரியல. 10 நிமிஷமாக அழகி இப்படியே படுத்துருக்குறா. ஆனால் இவள் எவ்வளோ நேரம்னாலும் இப்படியே படுத்துருப்பானால சில்லுன்னு காத்திருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் தேங்காய்க்கு காவல் காத்துட்டு படுத்துருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நைட்டு மழை எது வந்துடுமோ என்னமோன்னு ஒரு சந்தேகம். இல்லாட்டி கூட தேங்காய் அப்படியே இருக்குன்ட்டு போயிடலாம். சுற்றி இருக்கிற ஊர்லலாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படியே மழை பெஞ்சிருக்குது. இங்கேயும் பெய்யறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் எடுத்து உள்ளே வச்சிடலான்னு பார்த்தா மேடம் இப்படி காவை காத்துட்டு படுத்துருக்குறாங்க. அழகி கண்ணு, என்னடி கண்ணு? ஆனால் அழகியோட இந்த ஆக்டிவிட்டி வந்து பயங்கர ஜாலியாக இருக்கும். எனக்கு சிரிப்பாக இருக்கும். அவளோட என்ன சென்டென்ஸ் சொல்கிறதா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஜாலியாக இருக்கும். அவளோட ஃபேஸு, அவளோட ஆக்டிவிட்டி செம்மையாக இருக்கும். பாருங்கள், அங்கே தேங்காயை விட்டுட்டு இப்போ இங்கே வந்து உட்காந்துருந்தா நான் வரவும் இப்போ எந்திரிச்சு நிற்கிறான். இப்போ நான் அங்கே போயிடுவோம். அதுக்காக எந்திரிச்சு ரெடியாக நிற்கிறா. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள். ஐயோ அழகி. ஆனால் எவ்வளோதான் நமக்கு காலையில் இருந்து பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அழகி கூட நைட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஏதாவது இந்த மாதிரி ஒரு க்யூட்டாக சில விஷயங்கள் பண்ணுவா பாருங்க. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி ஒன்று மாட்டுச்சு. அது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் அப்லோட் பண்ணலை. அந்த பூச்சி கூட அவ்வளோ காமெடி நேற்று அழகி பண்ண வேலை. அது மாதிரி டெய்லி ஒரு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி அவள் அடிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன். எனக்கு நல்ல ஒரு தூக்கத்துக்கு வந்து காரணம், மிக மிக முக்கியமான காரணமாக இப்போ இருக்கிறது வந்து அழகி தாங்க. அழகி, எனக்கு தூக்கம் வருது அழகி. பகலில் ஏதோ ஒரு குரங்கு வருது, காக்கா வருது, குருவி வருது, நீ அது காவா காத்தா பரவாயில்ல. எனக்கு இந்த அடுத்த ராத்திரியில் எனக்கு நீ காவல் காக்குற. நான் உன்னை என்ன சொல்ல? இல்லை என்ன செய்ய? அழகிக்கிட்டி பட்டு நீ தானே அது? எவ்வளோ பொறுப்பான பிள்ளையா இருக்கிற நீயே. அச்சோ, பொறுப்பான பிள்ளையாடி. சரி போ, நீக்கு ஒன்றும் கதைக்காவாது. நான் போய் தூங்குறேன், நீ இங்கே இரு. நீ தூங்க வரியா இல்லையா? நான் போகிறேன், நீ இங்கே இரு. வரமாட்டியா உள்ள? வரமாட்டியா நீ? இப்போ பாருங்கள், இந்த கேட்டை திறந்தோன்னா அழகி இங்கே ஒடியாந்துருவான். அவளை இதில் விட்டு சாத்திட்டு தான் நான் போய் எடுத்துகிட்டு வரணும். வேறு வழி வந்துட்டா பாருங்க. போ, வேறு வழி இல்லை, இங்கே விட்டு சாத்திட்டு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு டோரை வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கே அழகி என்ன செஞ்சிட்ருக்கான்னு பார்ப்போம். வந்துட்டா. இப்போ என்ன செய்கிறான்னு பார்ப்போம். பார்க்குறா. என்னடா தேங்காய் உள்ள வந்துருச்சா? வந்துருச்சா தேங்காய்? இனிமேல் நீங்கள் காவை காத்துட்ரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஒரு வேளையை அழகி ஏமாத்தியாச்சு. பாவம் அழகு பிள்ளை ஏமாந்து போச்சுடா.